ராயரு, உன்னை யாரு இப்ப இங்க வர சொன்னா? இந்த மொட்டை வேலை இப்ப நீ வரணுமா? ஏன்டா இப்படி பேசுற? உன் பின்னாடி யாராவது வந்து மொத்தமா தூக்கிட்டு போயிட்டா? நீங்க 3 பேரும் சாப்பிட்டீங்களோ இல்லையோன்னு பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. பசியாத்த வந்தவள படக்குன்னு பேசுறியாப்பா? சரி, எடுத்து வை. இந்தப்பா சாப்பிடு. ஏண்டா? சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சா, பசியில வயிறுலாம் உள்ள பிடிச்சி இழுத்துக்குச்சு. சொன்னா அண்ணன் வையும், அவ்வளோ பசி. திடீர்னு அள்ளி எடுத்து சாப்பிடுவோம், கண்ணு கலங்கிருச்சு. ஏண்டா இப்படி ஆள் அரவம் இல்லாத இந்த காட்டுக்குள்ள பதுங்கி கடுக்கணும் தலையெடுத்தாடா? அதான் ஏற்கனவே 2 கொலை பண்ணிட்டீங்கல்ல, இப்ப அவசர அவசரமா 3வது கொலை பண்ணணுமா? இதுக்குதான் உன்னை இங்க வர வேணாங்கிறது. ஆரம்பிச்சிட்டியா? வந்து உன் பங்குக்கு ஒப்பாரி வச்சுட்டு போயிடுவ. இன்னும் 2 நாளைக்கு அவன் தூங்கவே மாட்டான். ஒழுங்கா வாயை புத்துட்டு சாப்பாடு வைக்கிறது அந்த வை, இல்லைன்னா இப்படி அழைச்சு தூக்கி எறிஞ்சிருவேன். இல்லப்பா, நான் எதுவும் பேசல. சாப்பிடு, நீ சாப்பிடுப்பா. சாப்பிடுப்பா. சாப்பிடு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மளும் 3 நாளா சுத்திக்கிட்டு இருக்கோம். போஸ்டிங்ல உங்களோட கம்மியா இருந்தாலும் சர்வீஸ்ல சீனியருங்கிற அனுபவத்துல சொல்றேன். இந்த உலகத்திலேயே துப்பறியறதுல தமிழ்நாடு போலீஸ் தான் 2வது இடம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுக்கு காரணம் நம்ம போலீஸ் மட்டும் இல்ல சார். ஒரு விஷயத்தை எங்க சொல்லணும், என்ன பேசுறோம்னு தெரியாம உளறி கொட்டி நமக்கு துப்பு கொடுக்குற ஜனங்களும் ஒரு காரணம் தான் சார். ஆனா அந்த ராயர் விஷயத்துல நமக்கு ஒரு துப்பு கூட கிடைக்காது சார். ஏன்னா இந்த 3 மர்டர்லயும் நியாயம் ராயர் பக்கம் இருக்கிறதா தான் அவன் ஊர் ஜனங்க எல்லாரும் நம்புறாங்க. அதனால அவங்கள சுட்டு போட்டா கூட ஒருத்தனும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டான் சார். அவனும் தகவல் தராம நம்ம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது சார். அதனால எஸ்பி கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்கினீங்கன்னா நேராக திருச்செந்தூர் போய் 3 நாள் ரூம் போட்டு தங்கிட்டு சரக்கு போட்டு கடலில் குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஆள் அப்ஸ்காண்டிங்னு ரிப்போர்ட் எழுதி வச்சுட்டு வந்து வேற வேலையை பார்ப்போம். நமக்கு இன்னும் நிறைய கேஸ் இருக்கு சார். யோ, என்னையா பேசுற? டிபார்ட்மெண்ட்ல என்னை விட எவ்வளவு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கானுங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு கமிஷனர் என்ன நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காருன்னா என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்? 3 வாரம் என்னையா? 3 மாசம் ஆனாலும் அவனுங்க அண்ணன் தம்பி 3 பேரை பிடிச்சி விலங்க மாட்டி தரன்னு ரோட்ல இழுத்துட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்ல. என் பேர் ஜெயராம் இல்ல. என்ன வண்டி ஓட்ட? சார்,
டயர் வெடிச்சிச்சு சார். யோ சீக்கிரம் ரெடி பண்ணுங்கய்யா. இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு. ரூட்டு இல்லைன்னு டென்ஷனில் இருக்காரோ? ஏய் நிப்பாட்டு 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 நிப்பாட்றா. ஒரு நிமிஷம் சார், கொஞ்ச நேரம் பொறுத்துங்க. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போனால் கடை இருக்கு. நான் போய் சுருட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியேறேன். போ சீக்கிரம் போ. ரோட கிராஸ் பண்ணும்போது யாரும் இல்லையே. என்னம்மா எங்கேருந்து வந்துச்சு? ஏய் வண்டியை நிப்பாட்டு நிப்பாட்டு வண்டியை நிப்பாட்டு நிப்பாட்றா. ஏமா யாருமா நீ? வேலாயி சாமி. எங்க போயிட்டு வர? வீட்டு ஆளுங்க மங்காட்டுக்குள்ள கேணி வெட்டுறாங்க. சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வர சாமி. அடிக்கிற வெயில்ல கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. வயசு பசங்க எவனாவது பார்த்தா ஏடா கூடமா ஏதாவது பண்ணி வச்சிட போறானுங்க. பெருசா வீடு போய் சேரு போ. சரி சாமி. போடா. ஏய் வண்டி நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு. அந்த அம்மா யாருன்னு தெரியல. விசாரிக்க நம்ம நின்னோம். சரி நம்ம நின்னதும் அந்த அம்மா நின்றுச்சு. ஏம்மா வேலாயினா? எந்த வேலாயி? என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? ராயருங்க அம்மாவா? அம்மா
வெல்கம் சார். வணக்கம், வாங்க. ஹாய் வியூவர்ஸ், நாம இப்போ விருதுநகர் நகராட்சியோட சேர்மன் ராஜமாணிக்கம் அவர்களுடைய திருமண நிகழ்வு நடக்கிற அவர்களுடைய பூர்வீக இல்லமான சத்தியமூர்த்தி பவனம் முன்பு நிற்கிறோம். நம்ம டிவி சேனல்ல இன்னைக்கு இந்த திருமண நிகழ்ச்சியை முழுசா லைவ் செய்ய போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல மட்டுமே வெளியில வர முன்னாள் நகராட்சி தலைவரும் தற்போதைய நகராட்சி சேர்மன் திரு ராஜமாணிக்கம் அவர்களின் தந்தையுமான சிவஞானம் ஐயாவை நாம நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, நண்பர்கள் உறவினர்கள்னு நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க. வாங்க நாமளும் போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாம். எப்படியும் நேரத்துக்கு வந்துட்டோம். நீங்க டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குல்ல? நிறைய செலவாயிருக்கும் போல. ஆமாமா, சேர்மன் கல்யாணம்ல. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? வாங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க. உட்காருங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எங்க சார் வரலையா? இல்ல, அவர் வேலையா வெளியில போயிருக்காரு. பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும். உங்க பேர் என்ன? மரகதம். சொல்லுங்கப்பா. அவங்க 2 பேரும் எங்க? மூத்தவன் மாப்பிள்ள சரி ரெடி ஆயிட்டு இருப்பான். இந்நேரம் நடேசன் இங்க வந்து எல்லாரையும் வரவேற்கிறது இல்லையா? நான் கூட்டிட்டு வரேன். என்ன சொல்லு? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? மற்ற நாள்னா ஓகே, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன். காலையில எந்திரிச்சு ரெடியாகி எல்லாரையும் வந்து ரிசீவ் பண்ண தோணல உனக்கு? அங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அதுக்கு ஏன் கத்துற? என்னமோ இப்பதான் மூத்தவருக்கு முத கல்யாணம் மாதிரி நான் வரவேற்க வரலன்னு அப்பவும் பொண்ணு அந்த கத்துறீங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துல அண்ணி செத்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு வாழ கொடுத்து வைக்கல. அதுக்கப்புறமாவது 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சாவது மேரேஜ் பண்ணி வச்சிருந்துருக்கணும். அதை விட்டு 7 கழுது வயசுல செகண்ட் மேரேஜ் தேவையா? சரி, பரவாயில்ல. நீங்க 3 பேர் சேர்ந்து ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க, இருக்கட்டும். அதையாவது நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிட்டு கோயிலில் வச்சு சிம்பிளா முடிங்கன்னு அதையும் கேட்கல. இந்த வயசுல அதுவும் செகண்ட் மேரேஜ ஊரை கூட்டி தேரெழுத்த கதையா மேளம் தாளம் கொட்டு கூட்டம்னு இப்படி திருவிழாவை நடத்தணுமா? கீழே ஆளுங்களெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ வா. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆளை கூட்டி விருந்து வச்சு எல்லாத்தையும் அரசியலாக்கி நீங்க மட்டும் லீடராகவே இருக்கணும். இப்ப அப்பா கேட்டா நான் என்ன சொல்ல? நீ வரேன்னு சொல்லவா வரலன்னு சொல்லவா? வரேன்னு சொல்லு. என்னாச்சுமா? அண்ணன் வந்துட்டு இருக்குப்பா. டைம் ஆச்சு. நீ போய் பொண்ணு அழைச்சிட்டு வந்துருமா? சரிங்கப்பா, வாங்க. கிளம்புங்க. நீங்களும் இந்த கார்ல இருக்கீங்க. சிவஞானம் ஐயாவோட மகள்
தினகரன் உட்பட உறவினர்கள் சிலரும் மணப்பினை அழைப்பதற்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஏய் எடுத்து சொல்ற என்ன ராஜமாணிக்கம் கட்டிக்க போற புது பொண்ணை அழைச்சிட்டு போக சிவஞான ஐயாவோட பொண்ணு இப்பதான் கார்ல போயிட்டு இருக்கு. இப்ப கூட ஒன்னும் லேட் ஆகலண்ணே. 3 சொல்லுங்க. புது பொண்ணு முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வர விடாம பண்ணிடுவோம். அப்படிங்கிற நடக்கிறதே 2வது கல்யாணம். அதுவும் நல்ல நேரத்துல நடக்கலன்னா சகுனம் சரியில்லைன்னு கல்யாணமே நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. அவசரப்படாத. எடுத்தவங்க கௌதம்னு எதுவும் பண்ணிடக்கூடாது. அவங்க குடும்பத்து மேல இருக்கிற பேரை கெடுக்க நம்ம நிதானமா தான் கை நகர்த்தணும். புரியுதா? நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரிண்ணா. வந்துட்டாங்க. வாங்க சீக்கிரம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்கம்மா வாங்க வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடி. எதுவும் முடிஞ்சிருந்தி. நீ தான் லேட் பண்ற. நான் போட்டுக்கிறேன். கழுத்துல தாலி ஏறதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதப்பா. இன்னையில இருந்து சேர்மன் வைஃப் வேற, சொல்லவா வேணும்? அதுவும் ராஜமாணிக்கத்தோட வைஃப் சத்யமூர்த்தி ஐயாவோட ஃபேமிலி மெம்பர் வேற, சொல்லவே வேணாம். ஏய் உங்கள ஒரு நிமிஷம் உனக்கு காட்டுறதுக்காக நான் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னதுடி? என்னவா இருக்கும்? ஏய் இங்க பாரு. ஏய் அப்பவே பிளான் பண்ணி தானே அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளாஸ் லீடர்ன்றனால உட்கார வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் அவர் சேர்மன் கூட ஆனாரு. பாத்தியா? ரீசன்ட்டா தானே அவர் ஃபர்ஸ்ட் மேரேஜ் கூட ஆச்சு. ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். அப்பவே வேண்டிக்கிட்டியாடி? ஆளு ஜம்முன்னு இருக்காரு. செகண்ட் மேரேஜ் பண்ணாலும் எனக்கே வேணும் முருகானு. என்னதாண்டி உங்க பிரச்சனை? ஏய் சூர்யா, இது நாச்சியார் தானே? கூட. ஆமா. ஏய் எங்கடி? இங்க இருக்கா பாரு. ஏய் நாச்சியாருக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சியா இல்லையா? ஏய் ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நேத்திக்கு தான் இன்விடேஷன் அனுப்புனேன். ஏய் மாப்பிள்ளை வீடு வந்து சீக்கிரம் வாங்க போலாம். ஏய் வேகமா கிளம்புங்கடி. ஏதாச்சும் மிஸ் பண்ணிடாதீங்க. வா இருப்பா செக் பண்ணலாமா? சரி வா போலாம். ராஜமாணிக்கண்ணா வணக்கண்ணே. சேர்மனா வணக்கம். சேர்மனா வந்துட்டாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சேர்மன். சத்யமூர்த்தி ஐயாவை பாக்குற மாதிரியே இருக்கு. மாப்பிள்ளையா ஆயிட்டாரு. நல்லா நல்லா பொண்ணு வீட்டுல இருந்து கூட்டிட்டு வருவாங்க. பொண்ணு அழைச்சிட்டு உட்காருங்க 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 உட்காருங்க. எல்லாத்தையும் பார்த்து கும்பிட்டுக்கப்பா. நல்லா இருக்குமா நல்லா.
மாணிக்கம் இந்தா. என்னையா அது? இது நம்ம சேர்மனோட மேரேஜ் போட்டோ சார். இது நம்ம சேர்மனா? என்னையா பேசிக்கிட்டு இருக்க? ஆளுங்கட்சி எம்எல்ஏ மாதிரியா பேசுற? இல்ல சார், அது வந்து அந்த ஆளு ஆளுங்கட்சியிலும் இல்லாம எதிர்கட்சியிலும் இல்லாம சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு 10 வருஷமா சுயேட்சை கவுன்சிலர்களை வச்சுக்கிட்டு சேர்மனா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம சேர்மன்ங்கிற? ஏயா அந்த ஆளை எதுவுமே செய்ய முடியலையா உன்னால? நீங்க என்ன சார் சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது சத்தியமூர்த்தியோட ஃபேமிலி சார். சேர்மன் ராஜமாணிக்கண்ண தனியாளா? அவங்க அப்பா சிவஞானா 20 வருஷமா முனிசிபாலிட்டி சேர்மன். அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா சத்தியமூர்த்தி ஐயா 10 வருஷம் முனிசிபல் சேர்மன். அது மட்டும் இல்ல, எம்ஜிஆர் மினிஸ்ட்ரியில அவர் மந்திரி. ஒரு மந்திரி சபை கூட்டத்துல எல்லா மந்திரிகளையும் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் இவரை திட்டாருன்னு மந்திரி பதவியை தூக்கி போட்டு வந்தவர் சார் இவரு. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் இவர் தான் எம்ஜிஆர். ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, சென்ட்ரல் எலெக்ஷனோ ஸ்டேட் எலெக்ஷனோ, கேண்டிடேட் எல்லாரும் கட்சி பாகுபாடு இல்லாம இந்த குடும்பத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா தான் நாமினேஷனே தாக்கல் பண்ண முடியும். அந்த குடும்பத்தை எதுக்கு சொல்றீங்களே சார்? சத்தியமூர்த்தி ஐயாவோட ஃபேமிலி பெருமையை பேசுறதுக்கு தான் நம்ம கட்சி ஆளுங்க உன்னை எம்எல்ஏ ஆக்கி இருக்காங்களா? 40 வருஷத்துக்கு மேல ஒரு ஆளோட குடும்பம் ஸ்டேட் பார்ட்டி சென்ட்ரல் பார்ட்டியும் தாண்டி ஒரு நகராட்சியை விடாம ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம அதை வேடிக்கை பார்க்க ஆளுங்கட்சியில இருக்கோம். என்ன சார் பண்றது? சத்தியமூர்த்தி ஐயாவோட குடும்பம் சுயேட்சையா சேர்மனா இருக்கு. நகராட்சி அளவுல அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கட்சி, அதுக்குன்னு ஒரு கொடின்னு கோட்டை கட்டியில வாழ்றாங்க. இது வரைக்கும் எப்படியோ நான் ஆளுங்கட்சி போராடா, நீ அந்த தொகுதி எம்எல்ஏ. நம்ம பீரியட்லயாவது அந்த குடும்பத்தோட கூட்டத்தை ஒடுக்கணும்னு இருக்கணும். ஊரே தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த குடும்பத்தோட புகழ் தொப்புன்னு தரையில விழணும். அந்த குடும்பத்தோட இரும்பு பிடியிலிருந்து அந்த நகராட்சிய நாம கைப்பத்தனையா? தமிழ்நாட்டே ஆள்ற நாம ஒரு நகராட்சியை மட்டும் தனிப்பட்ட குடும்பத்துக்கிட்ட விட்டு வைக்க கூடாது. இனி அங்க நீ என்ன வேணாலும் செய், கவர்மெண்ட்டும் பின்னாடி இருக்கும். அடுத்த நகராட்சி எலெக்ஷன்ல இருந்து அங்க நம்ம கொடி மட்டும்தான் பறக்கணும். அண்ணே என்னடா டீனே யார் கேட்டா? வெளியே இருக்கவங்க கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்கண்ணே. போட. டீயா அது மயிராது. ஏண்டா வேணான்ட்டாரா? கொண்டு போனதுக்கே கொதிக்கிறாரு. இதான் கடைசி. அவர் என்ன மூட்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ தான் உள்ள போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு என்னை வச்சு சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்ச கடுப்புல யார் முகத்திலயாவது சூடாட்டி எடுத்து ஊத்திடுவேன். டேய் வாங்கண்ணா. மாவட்டம் வர சொன்னாரு. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரானே? ஆமா, உள்ளதான் இருக்காரு, போங்க. சரி. வா செல்வா, உட்கார் உட்கார் உட்கார். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கு. சொல்லுங்கண்ணே, ஏதோ அவசரமா வர சொன்னீங்க. ஒண்ணு இல்ல செல்வா,
உனக்கு ரோடு கான்ட்ராக்ட் போட சொல்லி சேர்மன்ட்டு அறிமுகப்படுத்தி வச்சதே நான் தான். என்னடா செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத. இன்னைக்கு நீ சேர்மனை வச்சு மாதம் பல லட்சம் சம்பாதிக்கிற. அதுக்கு பிரதிபலனா இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கெட்டது. உண்மைதானே? சொல்லுங்க, என்ன செய்யணும்? சிறப்பா செஞ்சிடும். செய்யணும், அதுக்காக தானே உன்னை வர சொன்னேன். எனக்கு பணமாவோ பொருளாவோ இடமாவோ எதுவுமே வேண்டாம். செய்கையா ஒரு பெரிய உதவி செய்யணும். புரியலண்ணே. ஒன்றும் இல்லை, ஊருக்கு உத்தம் பண்ற மாதிரி சத்தியமூர்த்தி ஐயா குடும்பம் வேஷம் போட்டு தெரியுது. அதுக்கு மணிமாடு வச்ச மாதிரி ராஜமாணிக்கத்தோட பேச்சும் செயலும் இப்போதைக்கு அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதுக்காக எதிர்கட்சியா இருந்துட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆமாண்ணே. அதுக்காக தான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கிறேன். தைரியமா கேளுங்கண்ணே, செஞ்சிருவோம். ராஜமாணிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூராவும் பொதுவா கான்ட்ராக்ட்காரங்க பவர்ல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு 20% கமிஷன் கொடுக்கறது வழக்கம். இந்த தடவை நீ ராஜமானியத்துக்கு கொடுக்கறத அவருக்கு தெரியாம ஃபுல்லா வீடியோ எடுக்கிற. இது கேமரா பேனா சட்டப்பையில வச்சுட்டு ஆன் செஞ்சா மட்டும் போதும், எல்லாத்தையும் வீடியோ எடுத்துரும். நேரம் வரும்போது ஜனங்க முன்னாடி இதை போட்டு காட்டுறோம். இதுல உன் பேர் எங்கேயுமே வராது, நான் பாத்துக்கிறேன். வந்தா வந்துட்டு போதுண்ணே, உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? வரண்ணே. வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார். அண்ணன் இருக்காரா? உள்ளதா இருக்காரு. நீங்கள் அழைக்கும் எண்ணானது தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சி செய்யவும். என்ன மாவட்டம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சேர்மன். நீங்க? நான் அனுப்புனதுதான், ஓபன் பண்ணி பாருங்க. வாங்கண்ணே. மாவட்டம் வர சொன்னாரு. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காருண்ணே. ஆமா, உள்ளதான் இருக்காரு. போங்கண்ணே. சரி. வா செல்வா, எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஏதோ அவசரமா வர சொன்னீங்க. உட்கார் உட்கார் உட்கார். ஒண்ணு இல்ல செல்வா, என்ன மாவட்டம் உள்ள பார்த்தாச்சா? ஒரு ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் நம்ம மாவட்டத்துல இருந்து தொழில் பண்றவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை, வாழவே வழி இல்லாம இருக்கவங்க எத்தனை பேருன்னு அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போனோமா, முடியாதவங்களுக்கு 4 நல்ல விஷயத்த பண்ணோமான்னு இல்லாம என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் எப்படி சேர வாரியர்களான்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசியல்ல சிங்கிளா இருந்துகிட்டு நீயே இவ்வளவு யோசிச்சா குடும்பத்தோட அரசியல் பண்ற நாங்க எவ்வளவு யோசிப்போம். என்ன எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? இது என்னன்னு தெரியுதா? பட்டன் கேமரா, சட்ட பட்டன் கேமரா.
இது நீ கொடுத்த அமிச்ச பேனா கேமராவோட ரொம்ப அட்வான்ஸ். இனிமேவாது இப்படி சில்லத்தனமா யோசிக்காம ஜனங்களுக்கு எப்படி நல்லதா சேவை செய்யணும்னு பாரு. இல்ல இன்னைக்கு பட்டன் கேமராவோட ஒருத்தன் தான் வந்திருக்கான். இதுக்கப்புறமும் நீ திருந்தல, இனிமே உன் ஆபீஸ்க்கு வர்றவங்களாம் இந்த பட்டன் கேமராவோட தான் வருவாங்க.